Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ அண்ட் டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்ஸுமே தேவையான ஜாகிரஃபியிலேருந்து மேப் ஸ்டடி சீரிஸ் கொண்டு போயிருக்கோம். நேற்று ஆல்ரெடி ஃபஸ்ட் மேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி செகண்ட் மேப் பார்க்குறோம். செகண்ட் மேப் என்ன அப்படின்னா ஜோஸ் மேப் ஸ்டடி 2 வந்து இந்தியாவோட அண்டை நாடுகள் நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் என்னென்னலாம் வந்து அண்டை நாடுகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் மேப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மேப்பை கண்டு வந்தீங்கன்னா எந்த ஆர்டரில் ஜாகிரஃபி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஃபஸ்ட் மேப் வந்து நிறைய பேர் நல்லாவே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக மைண்டில் இருக்குது சார், உதவ பார்த்தால எல்லா டேட்டாவுமே மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். இந்த மேப் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபுல் மேப்போட பிடிஎஃப் வேணும்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கால் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் வந்து எனக்கு இந்த மேப் உட்காந்து ட்ரா பண்ணி அதை படிக்கிறதுக்கான டைம் வந்து எனக்கு இல்லை, உங்களால் படிக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓனாக எழுதி நீங்கள் ட்ரா பண்ணி படிங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்க முடியல, என்னால் தனியாக வந்து படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓவரால் 70 மேப்ஸுமே 70 to 80 மேப்ஸ் ஃபுல்லாகவே சேர்த்து வந்து பிடிஎஃப் ஆப் லிங்க் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பை பண்ணி வெறும் வந்து 99 ரூபா தான். ஃபுல் மேப் செட்டுமே வந்து 99 ரூபா தான். அந்த பிடிஎஃப் நீங்கள் பை பண்ணணும்னா கீழே லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக கொண்டு போக முடியும்னா நீங்கள் கொண்டு போய்க்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் அடிஷனல் பாயிண்ட்ஸை நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஒரு புக்லெட் மாதிரி போட்டு அதில் நீங்கள் அடிஷனல் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி படிக்கலாம். ஓகே, மேப்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட அண்டை நாடுகள். இந்தியா வந்து லாஸ்ட் கொஸ்டினில் கேட்குறேன். ஃபஸ்ட்டு மேப்பில் ஒன்று பார்த்துருந்தோம். இந்தியா தனது நில எல்லையை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பகிர்ந்து கொள்ளுது. ஆக்சுவலாக வந்து இந்தியா வந்து மேலே வந்து நிலப்பகுதி 3 பக்கம் வந்து கடலால் சுற்றிருக்கும். அதனால் இதை சொல்லுவாங்க இந்தியாவை தீபகற்ப இந்தியான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 3 பக்கம் கடலால் சுற்றிருக்கா. அந்த கடற்கரை எல்லை எவ்வளோ, அந்த கடற்கரை எல்லை தீவுகள் சேர்த்து எவ்வளோ, இந்த 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம். அதே மாதிரி நிலப்பகுதி எவ்வளோ கிலோமீட்டர் எல்லை பகிர்ந்து கொள்ளுது அப்படிங்கிற 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ அந்த நிலப்பகுதியின் எல்லை பகிர்ந்து கொள்ளுன்னு பார்த்தோமா, அந்த நிலப்பகுதியை மொத்தம் எத்தனை நாடுகளோட பகிர்ந்து கொள்ளுதுன்னா 7 நாடுகளோட பகிர்ந்து கொள்ளுது. எத்தனை நாடுகள்? 7 நாடுகள். இன்னொரு டைம் சொல்லலாம், எத்தனை நாடுகளோட பகிர்ந்து கொள்ளுது? 7 நாடுகளோட பகிர்ந்து கொள்ளுது. என்னென்ன நாடுகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னது? பாகிஸ்தான். ஃபஸ்ட்டு என்னது? பாகிஸ்தான். ரெண்டாவது அப்படியே மேலே போனால் ஆப்கானிஸ்தான். அப்படியே கீழே வந்தால் சீனா. அதுக்கடுத்து அப்படியே இங்கே வந்தோன்னா நேபாளம். அந்த 4 ஃபஸ்ட்டு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு என்னது? பாகிஸ்தான். அப்படியே மேலே போனால் குட்டியா ஆப்கானிஸ்தான். அதுக்கடுத்து சீனா, அடுத்து நேபாளம், அதுக்கடுத்து பூடான். அதுக்கடுத்து என்னது? பூடான். அதுக்கடுத்து மியான்மர், முன்னாடி பர்மான்னு சொல்லுவாங்க, மியான்மர். அதுக்கடுத்து வங்காளதேசம். அதுக்கடுத்து வங்காளதேசம். இந்த 7 நாடுகளோட நிலையை பகிர்ந்து கொள்ளுது. இந்த 7 நாடுகள் சொல்லலாமா? இன்னொரு டைம் சொல்லலாம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், மியான்மர், வங்காளதேசம். இந்த 7 இன்னொரு டைம் ஆர்டராக சொல்லுங்கள். ஜஸ்ட் மேப் மைண்டில் வச்சுக்கோங்க, எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறது. இதுலேருந்து பிஒய்க்கு கேட்டிருக்காங்க. இந்தியா அதிகபட்ச நிலையிலே எந்த நாடோட பகிர்ந்து கொள்ளுது, குறைந்தபட்ச நிலையிலே எந்த நாடோட பகிர்ந்து கொள்ளும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் நில எல்லையுமே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது? பாகிஸ்தான், மேலே ஆப்கானிஸ்தான், அப்படியே கீழே வந்தால் சீனா, அதுக்கடுத்து நேபாளம், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ். இந்த 7 வந்து அப்படியே எழுதி பார்த்துருங்கப்பா. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா தனது நிலை எல்லையோ அதிகபட்சமாக பகிர்ந்து கொள்ளுது எந்த நாடு அப்படின்னு சொன்னால் வங்காளதேசம். எக்ஸாம் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 4156 கிலோமீட்டர். இன்னொரு டைம் 4156 கிலோமீட்டர். கம்மியாக பகிர்ந்து கொள்வது அப்படின்னு சொன்னால் குட்டியாக மேலே வந்து ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர், 106 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. எல்லாமே இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னு. இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு இந்த வேர்டிங்லாம் வந்து பெருசாக தமிழ் இங்கிலீஷ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் இப்படியே படிச்சிட்டாலே ஓகே தான். 2 இது படிச்சாச்சா? 2 தான் மெயினானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மற்றதுமே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அதிகபட்ச நிலையிலே பகிர்ந்து கொள்வது வங்காளதேசத்தோட எவ்வளோ 4156 கிலோமீட்டர். கம்மியாக பகிர்ந்து கொள்வது மேலே ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர். முடிஞ்சா? அதுக்கடுத்து அப்படியே ஆர்டராக பார்த்தலாம். பாகிஸ்தான் வந்து எவ்வளோ 3323 கிலோமீட்டர். இன்னொரு டைம் பாகிஸ்தான் எவ்வளோ 3323 கிலோமீட்டர். சீனா அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் லைன்ப்பா, இங்கே வரும், அடுத்து இங்கே குட்டியாக வரும், இங்கே குட்டியாக வரும். அந்த மாதிரி கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சீனா வந்து 3488 கிலோமீட்டர். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து 3323 கிலோமீட்டர், இங்கே 3488 கிலோமீட்டர். நேபாளம் 1751 கிலோமீட்டர், 1751 கிலோமீட்டர். பூட்டான் 699 கிலோமீட்டர், 700க்கு ஒன்று கம்மி, 699 கிலோமீட்டர். மியான்மர் 1643 கிலோமீட்டர், 1643 கிலோமீட்டர். இன்னொரு டைம் சொல்லலாம். பாகிஸ்தான் எவ்வளோ 3323 கிலோமீட்டர். அப்படியே மேலே போனால் ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். அப்படியே சீனா வந்தால் சீனா வந்து 3488 கிலோமீட்டர், 3488 கிலோமீட்டர். முடிஞ்சா? அடுத்து நேபாளம் 1751 கிலோமீட்டர். அப்படியே பூட்டான் போனால் 699 கிலோமீட்டர். அப்படியே வங்காளதேசம் வந்தால் 1643 கிலோமீட்டர், 1643 கிலோமீட்டர். லாஸ்ட்டாக ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம்
எவ்வளோ 4156 கிலோமீட்டர். அப்படியே எந்த கண்ட்ரி என்ன கிலோமீட்டர் அப்படிங்கிறது எழுதி பார்த்துருங்க. இதோட இன்னொன்று அடிஷனல் என்ன அப்படின்னா, நம்ம அனாலஜி அப்படிங்கிற டாபிக் நம்ம மேக்ஸில் வந்து வரும். அந்த மேக்ஸில் வந்து மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஒரு நாடு அதோட தலைநகர், இன்னொரு நாடு இதோட தலைநகர் என்ன, இப்போ இதுக்குள்ளே ஒற்றுமை வந்து தலைநகர் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்குள்ளே ஒற்றுமை என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பேஸ் அண்டை நாடுகள் படிக்கும் போது அதோட தலைநகரும் சேர்த்து படிச்சிடலாம். பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத். பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத். இன்னொரு டைம் பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத். ஓகேவா? அடுத்து ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூல். ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூல். ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூல். ரெண்டுமே ஞாபகம் இருக்கா? சீனா பெய்ஜிங். சீனா பெய்ஜிங். மூணு சொல்லலாமா? பாகிஸ்தான் இஸ்லாமாபாத், மேலே ஆப்கானிஸ்தான் காபூல், சீனா பெய்ஜிங். நேபாளம் காட்மண்டு. நேபாளம் காட்மண்டு. இன்னொரு டைம் நேபாளம் காட்மண்டு. பூட்டான் திம்பு. பூட்டான் திம்பு. அடுத்து மியான்மர் நைபிதோ. மியான்மர் நைபிதோ. அடுத்து வங்காளதேசம் டாக்கா. வங்காளதேசம் டாக்கா. இன்னொரு டைம் சொல்லலாமா? பாகிஸ்தான் இஸ்லாமாபாத், ஆப்கானிஸ்தான் காபூல், ஆப்கானிஸ்தான் காபூல், சீனா பெய்ஜிங். கீழே வந்தால் நேபாளம் காட்மண்டு, அதுக்கடுத்து பூட்டான் திம்பு, இங்கிட்டு மியான்மர் நைபிதோ, லாஸ்ட்டாக வங்காளதேசம் டாக்கா. முடிஞ்சா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம்? என்னென்ன அண்டை நாடுகள் பகிர்ந்து கொள்ளுதுன்னு பார்த்தோம். அந்த அண்டை நாடுகள் எவ்வளோ கிலோமீட்டர் பகிர்ந்து கொள்ளுதுன்னு பார்த்தோம். அதோட தலைநகர் பார்த்தாச்சு. ஓகேவா? நாலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட எல்லைக்கோடு. அப்போ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற எல்லைக்கோடு என்ன அப்படின்னா ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு. என்னது? ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கிற எல்லைக்கோடு என்ன அப்படின்னா துராந்த் எல்லைக்கோடு. என்னது? துராந்த் எல்லைக்கோடு. எல்லைக்கோடுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கிற எல்லைக்கோடு துராந்த், பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கிற எல்லைக்கோடு ராட்க்ளிஃப், சீனா இந்தியா பிரிக்கிற எல்லைக்கோடு மெக்மோகன் எல்லைக்கோடு. என்னது? மெக்மோகன் எல்லைக்கோடு. நேபாளம் இந்தியா பிரிக்கிறது இண்டோ நேபாளம், பூட்டானையும் இந்தியாவையும் பிரிக்கிறது இண்டோ பூட்டான், மியான்மரையும் இந்தியாவையும் பிரிக்கிறது இண்டோ மியான்மர் அல்லது இண்டோ பர்மா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வங்காளதேசத்தையும் இந்தியாவையும் பிரிக்கிறது ராட்க்ளிஃப். இதுக்கு ரெண்டுக்குமே ராட்க்ளிஃப் தான் வரும். ஓகேவா? இன்னொரு டைம் சொல்லிடலாமா? பார்த்தது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? இன்றைக்கி என்ன மேப் பார்த்தோம்? இந்தியாவோட அண்டை நாடுகள். கொஷின்ஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். இந்தியா தனது நில எல்லையை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பகிர்ந்து கொள்ளுது, கடற்கரை எல்லையை எவ்வளோ கிலோமீட்டர் பகிர்ந்து கொள்ளுது, கடற்கரை எல்லை தீவுகளையும் சேர்த்து எவ்வளோ கிலோமீட்டர் பகிர்ந்து கொள்ளுது. இந்த 3 கொஷின்ஸுமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த இந்தியா வந்து நில எல்லை எத்தனை நாடுகளை பகிர்ந்து கொள்ளுது? 7 நாடுகளோ பகிர்ந்து கொள்ளுது. மேப் ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், அதுக்கடுத்து பூட்டான், மியான்மர், வங்காளதேசம். முடிஞ்சா? சீனா, நேபாளம், பூட்டான், மியான்மர், வங்காளதேசம். கிளியரா? 7 நாடுகள் முடிஞ்சு. அந்த 7 நாடுகள் எவ்வளோ நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரெண்டு கொஸ்டின். அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது வங்காளதேசம் 4156 கிலோமீட்டர். கம்மியான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது மேலே ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். முடிஞ்சா? மற்றதுமே பார்த்துக்கலாம். பாகிஸ்தான் 3323 கிலோமீட்டர், சீனா 3488 கிலோமீட்டர், கீழே அப்படி நேபாளம் 1751 கிலோமீட்டர், பூட்டான் 699 கிலோமீட்டர், இங்கிட்ட வந்து மியான்மர் 1643 கிலோமீட்டர். லாஸ்ட்டாக 2 இது நம்ம பார்த்தாச்சு. முடிஞ்சா? அதுக்கடுத்து இதோட தலைநகர் பார்த்துடலாம். அனாலஜியில் நமக்கு யூஸ் பண்ணணும். பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத். அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூல். அப்படியே கீழே வந்தால் சீனாவோட தலைநகர் பெய்ஜிங். அப்படியே கீழே வந்தால் நேபாளத்தோட தலைநகர் காட்மண்டு. அடுத்து பூட்டானோட தலைநகர் திம்பு. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மியான்மரோட தலைநகர் நைபிதோ. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா வங்காளதேசோட தலைநகர் டாக்கா. கிளியரா? அடுத்து ஃபைனலாக எல்லைக்கோடு பார்த்தோம். பாகிஸ்தானை இந்தியாவையும் பிரிக்கிற எல்லைக்கோடு ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு. அப்படியே மேலே போனால் ஆப்கானிஸ்தான் இந்தியாவையும் பிரிக்கிற எல்லைக்கோடு துராந்த் எல்லைக்கோடு, சீனாவை இந்தியாவையும் பிரிக்கிற எல்லைக்கோடு மெக்மோகன் எல்லைக்கோடு, இந்தியாவை நேபாளையும் பிரிக்கிறது இண்டோ நேபாளம், பூட்டானை இந்தியாவையும் பிரிக்கிறது இண்டோ பூட்டான், அதுக்கப்புறம் மியான்மரை இந்தியாவையும் பிரிக்கிறது இண்டோ மியான்மர், ஃபைனலாக வந்து வங்காளதேசத்தையும் இந்தியாவையும் பிரிக்கிறது ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு. கண்டிப்பாக அந்த மேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஏறுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸ் தான் வந்து மற்றவங்களே வந்து இவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்மளும் அது படித்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாகிரஃபிலேருந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்காங்க. குரூப் 2, குரூப் 4, நம்ம டிஎன்பிசி ஏஇ ஜேடிஓ அந்த எக்ஸாம்ஸ்லாம் 5 மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 மார்க் நான் இவ்வளோ எஃபர்ட் போடணுமான்னு நினைக்கிங்க. 5 மார்க் அவங்க மென்ஷன் பண்ணது இந்தியன் ஜாகிரஃபி மட்டும்தான். தமிழ்நாடு ஜாகிரஃபி வந்து உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் வரும்ல, யூனிட் 6 அதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது ரெண்டுமே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ஜாகிரஃபியில் இருக்குது. அதனால் ஜாகிரஃபியை நம்ம அலட்சியமாக நினைக்காம ஜாகிரஃபிலேருந்து ஒரு 10 மார்க் உங்களுக்கு வருது அப்படின்னா வேண்டாம்னு சொல்லிடுவோமா? அந்த 10 மார்க்கில் ஒரு பாயிண்டில் நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போனவங்க இருக்காங்க. அதனால் யோசிக்காதீங்க. நீங்கள் இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒரு பிரேக்கில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அது ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறீங்க.
அந்த 10 மினிட்ஸ் தான் வந்து உங்கள் கெரியரையே மாற்ற போது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஆப் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பில் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அது மூலமாக நீங்கள் பை பண்ணிக்கோங்கப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.